ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிற ரெசிபி நம்ம எல்லாரோட கம்ஃபர்ட் ஃபுட் தயிர் சாதம் இல்லைன்னா கர்ட் ரைஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 1 கப் அரிசிக்கு நம்ம நார்மல் சாப்பாட்டு அரிசியில் 4 கப் தண்ணி ஊற்றி 3 விசில் வச்சு எடுத்துருங்க. ரைஸ் வந்து நல்லா கூலான உடனே உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நான் உங்களுக்கு 2 விதமாட்டு காணிக்க போகிறேன். உங்களுக்கு தேவையான சாதத்தை ஒரு பவுலில் எடுத்துகிட்டு தயிர், பால் வந்து நீங்கள் கன்சிஸ்டன்சியை பொறுத்து நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் துருவின வெள்ளரிக்காய், அதுக்கப்புறம் கேரட்டு, கொத்தமல்லி கீரை, பொமிகிரானட்டும் நான் ஆட் பண்ணேன், மாதுளப்பழம் அதோட விதைகள். நீங்கள் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற ஆப்பிள், கிரேப்ஸ் எது வேணாலும் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்ட ஒரு ஸ்பெஷல் கர்ட் ரைஸ். இது நீங்கள் விருந்து, பார்ட்டி அந்த மாதிரி பண்ணுறதுக்கு நீங்கள் இதை சர்வ் பண்ணலாம். நெய் வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் உளுத்தம் பருப்பு, கடுகு, வரமிளகா, அதுக்கப்புறம் இஞ்சி, கறிவேப்பிலை அதை கொஞ்சம் பிச்சு போட்டுக்கோங்க. அப்புறம் பச்சை மிளகாய், இது ஆப்ஷனல் தான். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு நல்லா தாளிச்சிட்டு இதை வந்து நீங்கள் தயிர் சாதத்தில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா டாப்பில் நீங்கள் கூட கொஞ்சம் பொமிகிரானட்டை வச்சு டெக்கரேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு ஒரு ஸ்பெஷல் கர்ட் ரைஸ் ரெடி. இந்த மாதிரி நீங்கள் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு சிம்பிள் தாளித்த கர்ட் ரைஸுக்கு வந்து வெறும் நம்ம தயிர், பால் ஊற்றி கடைஞ்சிட்டு அதில் தாளித்து மட்டும் நீங்கள் கொட்டிட்டீங்கன்னா சிம்பிள் கர்ட் ரைஸ் ரெடி. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.